சோளம் காற்றுல கிழிஞ்சு போய். ஆமாம், அதுதான் அங்கே தெரியுது உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த மாதிரி வெள்ளை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி வெள்ளையா? இந்த மாதிரி வெள்ளெல்லாம் இல்லை. அந்த வெள்ளை இருந்ததுன்னா தான் அது ஊனான்னு சொல்கிறது. அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. இந்த மாதிரி சுத்தமான வெள்ளை சொல்கிறீங்க? ஆமாம், வரும். அது வரும். அது வந்து என்ன காரணம்னு சொன்னால், அதிக ஊரியா போட்டிருந்தா, யூரியாலாம் அதிகமாக போட்டிருந்தால், தண்ணி அதிகமாக நின்றுட்டு இருந்தால் அது வரும். 4 நாளைக்கு அடைச்சி தூச்சிங்கன்னா அது வரும். அதனால அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த இதுக்காக தான் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. யாரும் சொல்கிறான்னு அதிகமாக யூரியாவும் போட்டுறதுங்க. அந்த இல்லை யூரியாலாம் அதிகமாக போடல. அது மாதிரி அந்த வெள்ளை விழுந்ததுன்னா அதை மட்டும் கட்டுப்பட முடியாது நம்மளால். எந்த மருந்து அடித்தாலும் கட்டுப்பட. ஆனால் இது வந்து இந்த காற்றுல வர்ற கருப்பு தான். நீங்கள் பயப்படாதீங்க, இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இதனால் இது பயிர் எதாவது வைக்க மாதிரி போயிடுமா அப்படிலாம்? அதெல்லாம் எந்த ஒரு இது இதனால எதுவும் வராது. ஆமாங்க, அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரி சரி, அதான் ரொம்ப கருப்பாக இருக்குது. அதுக்கு தான் 2 வயசு ஆயிடுச்சு. நிறைய அனுபவம் எனக்கு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் கையெழுத்தே போட மாட்டேன். அனுபவம் நிறைய பெரியவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு நல்ல பழக்கம் வரும். அதனால சில பேர் அந்த மருந்தடி அதை அடி அதை செலவில் விடுறதுல புண்ணியம் இல்லை, தெரியுங்களா? இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. இது இப்போ இந்த ஊரியா போட்டு பூ உருட்டிக்கிட்டு அதுக்காக போட்டிருக்கு, அதனால இந்த கருப்பு இருக்கு. இந்த கருப்போட பூ உடைஞ்சிடும். இல்லை, எங்களுக்கு பூவே வந்துருச்சு, ஆனால் இந்த கருப்பு இருக்குது. அதுக்கு தான் கேட்குறேன். இந்த பூவே வந்துருச்சுங்க. நெல்லில் கருப்பு தெரியுதுங்களா? நெல்லில் லைட்டாக கருப்பு தெரியுது. அது வந்து என்ன தெரியுங்களா, இந்த மழை பெஞ்சுங்களா, அந்த 10 மணி மட்டும் இந்த பாருங்க, நீங்கள் பாருங்க போதுங்க, 10 மணி மட்டும் அந்த வாயை அப்படி திறந்து போடும். நெல் 10 மணிக்கு மேலே தான் மூடும். அந்த 10 மணிக்குள்ள பனி பெஞ்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அந்த தண்ணி அதில் இறங்கும். அரிசி உற்பத்தி ஆகக்கூடிய இதில் உற்பத்தி ஆகுது போயிடும். அதுதான் அந்த கருப்பு. அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் அந்த பூவில் வந்து மழை இல்லாமல் இருக்கணும், பனி இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் பாருங்க, நீங்கள் இதுக்காகலாம் பார்க்கணும். அதுக்காக நீங்கள் ஒன்று இது பண்ண வேணாம். அதுக்கு இனிமேல் நீங்கள் மருந்தடிச்சிங்கன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எது பண்ணீங்கன்னாலும் எது சொல்கிறீங்க? அந்த இது அந்த கருப்பு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் ஆமாம், அதுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் அது தானாகவே இதுவாகிடுமா? அது அவ்வளவுதான். அவ்வளோதான், அந்த கருப்பு வந்தது. அந்த கருப்பு விழுந்தது இதாக இருங்க, அரிசி இருக்காது. அதில் அரிசி இருக்காது. இதுக்கப்புறம் வளர்ந்து வர்றது தான். இதுக்கு மேல்பட்டு பூக்கிற பூ இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும். அப்பவும் அதிக பனி இல்லாமையும் ஒரு மழை தூராமல் இருந்ததுன்னா நெல் 10 மணிக்கு மேலே மழை தூரிச்சுன்னா எதுவும் பண்ணது, சரிங்களா? 10 மணிக்கு மேலே குடிக்கும். இப்படி வளர்ச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி தூரம் ஒழுகு நேரம் இருக்கும்போது அதில் உள்ளே இறங்குது. அதுதான் காரணம். நீங்கள் இதை பரிசு பாருங்க, சொன்னாங்களேன்னு வேணா நீங்கள் பாருங்க. அதை வளர்ச்சிக்கிட்டுன்னா நம்மளை பாதிப்பு இல்லை. இந்த தண்ணியெல்லாம் ஒழுகும், கீழே ஒழுகிடும், உள்ளே இறங்காது. இப்படி நேரம் இருக்கிற வரையும் அதில் இறங்கும். அது கொதன்னு வேணா போடும். துணி துவைச்சு புரியாமல் வச்சுருந்தோம்னா எப்படி, அப்படியே தான் அதுவும். இதான் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒன்று பார்க்கணும். சரி சரி பண்ண, அதுக்காக மருந்தடி அதை அடிம்பாங்க, அதை நீங்கள் ஒன்றும் இது பண்ணிட்டு கிட வேண்டியல. இந்த காற்று கடிச்சதுங்கல்ல, இந்த காற்று இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்குங்களா? அதான் இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்குறாங்க, பார்த்துக்கிட்டு தான் அடிக்க தேவையில்ல. இப்போ மருந்து பூ வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. அதிகம் பூ வந்ததில் மருந்து அடிக்க தேவையில்ல. மழை இல்லாமல் ரொம்ப நல்லது. சரி.